ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, லிஸ்ட்னா என்ன? லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஒரே வேரியபிள்ஸ்க்குள்ள சேவ் பண்ணி வைக்கிறது தான் லிஸ்ட் யூஸ். அதாவது சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் அதுக்கு தான் யூஸ் ஆகும். சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸில் லிஸ்ட்டும் ஒரு டேட்டா டைப். ஓகே, லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது? இப்போ மை லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மை லிஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள போடக்கூடிய எல்லா வேல்யூஸுமே பைத்தான் லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணிக்கும். இதில் வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் கொடுத்துக்கலாம். 2, 3 மல்டிபிள் டேட்டா செட் கொடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். கேட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு, அப்புறம் டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் எப்பவுமே டபுள் கொட்டேஷன் கொடுங்க. டாக் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கு லிஸ்ட்டுக்குள்ளேயே இன்னொரு லிஸ்ட்டையும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட்டுக்குள்ள டப்புளையும் கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட்டுக்குள்ள செட்டையும் கிரியேட் பண்ணலாம். ஒரு சீக்வன்ஸ் டேட்டாக்குள்ள எல்லா டேட்டா டைப்ஸையும் கிரியேட் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு டேட்டா டைப்புக்குள்ள இன்னொரு டேட்டா டைப்பையும் கிரியேட் பண்ணலாம். பட் ஸ்ட்ரிங் வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. பட் இதுல சீக்வன்சஸ்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்குமே சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல தான் வரும். பட் இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற இந்த டேட்டா டைப்ஸ்ல இதுலயே போட்டிருக்கு கலெக்ஷன் அப்படின்ட்டு. அதாவது எத்தனை டேட்டா டைப்ஸ் வேணுமாலும் அதுக்குள்ள நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் பேரு கலெக்ஷன். அந்த கலெக்ஷன் கான்செப்ட்ல ஒரு டேட்டா டைப்பா தான் இந்த லிஸ்ட் வருது. ஓகேங்களா. ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுற எல்லா வேல்யூஸுமே லிஸ்ட். அது வந்து எல்லா டேட்டா டைப்ஸுமே சப்போர்ட் பண்ணும். இன்னொன்னு, இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். இன்னொன்னு, லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் சரி டி வராது, 3 வர யூ தான் வரும். கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா. லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன? அதாவது டப்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை லிஸ்டா மாத்துறது, அதுதான் லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. இப்போ மை லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அதாவது இப்போ நம்ம லிஸ்ட் இருக்கிறத டப்புல மாத்திக்கலாம், டப்புல இருக்கிறத லிஸ்டா மாத்திக்கலாம். இந்த டப்புல லிஸ்ட்டுக்கு மட்டும் இன்டர்சேஞ்சபிள் எபிலிட்டி இருக்கு. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இப்போ லிஸ்டா இருக்கா இது. இப்போ நான் இந்த லிஸ்ட்டை நான் தூக்கிடுறேன். ஓகேங்களா, இந்த லிஸ்ட்டை நான் இன்ஸ்டலேட் பண்ணதை தூக்கிடுறேன். கமெண்ட் பண்ணிடுவோம். கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் புதுசான ஒரு லிஸ்ட் ஓப்பன். நான் இதுக்கு வந்து டப்பிள் அண்டர்ஸ்கோர் டு அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். டப்பிள்னா நான் முன்னாடி டேட்டா டைப்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள கொடுக்குற எல்லாமே சர்க்குலர் பிராக்கெட்குள்ள கொடுக்குற எல்லாமே டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிக்குவோம். லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதுக்குள்ள நான் டப்பிள் வேல்யூஸை கொடுக்குறேன். 2, 3 டப்பிள்ஸும் மல்டிபிள் டேட்டா டைப்ஸை கன்சிடர் பண்ணோம். ஸோ நான் ஸ்ட்ரிங்கும் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஓகே, நம்ம வெறும் எக்ஸாம்பிள் தானே பார்க்குறோம். ஸோ 3 டேட்டா டைப்ஸ் டேட்டா மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, காப்பி. நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இது ஒரு லிஸ்டா மாறி வந்துருச்சு. அதாவது நான் வந்து சர்க்குலர் பிராக்கெட்குள்ள தான் வேல்யூ கொடுத்தேன். ஆனா இந்த லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணிருக்கு, இதை வந்து லிஸ்டா மாத்தி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இந்த டைப் என்னன்னு நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு லிஸ்ட் தான் கொடுக்கும். பிரிண்ட். நான் டைப் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிக்கிறேன். முன்னாடி ஃபங்க்ஷன் சொன்னீங்களே, இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டர் சொல்றீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஒன்று தான். இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்து நம்ம அந்த வேல்யூஸை எடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஓகே, நீங்க குழப்பிக்க வேண்டாம். நான் கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் நடத்தும்போது அது என்னன்னு சொல்றேன். இப்போ இந்த டைப்ஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த டைப்ஸ் அப்படிங்கிறது வேரிய டேட்டா டைப்ஸ், அது என்ன டேட்டா டைப் செக் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. நான் வந்து டப்பிள் டு லிஸ்ட்டை இதுக்குள்ள நான் பாஸ் பண்றேன். இந்த டைப் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இப்போ பாஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு இது லிஸ்ட்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஏன் இது லிஸ்ட்னு வருது? நம்ம லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம இதோட வேல்யூவை மாத்திட்டோம். ஓகேங்களா, இது டப்பிளா இருக்கு. பட் நாம இதை என்ன பண்ணிட்டோம், லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி மாத்திட்டோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போது ஆக்சஸிங் எலமெண்ட், லிஸ்ட் எலமெண்ட். ஆக்சஸிங் எலிமெண்ட். ஓகேங்களா. ஓகே, ஆக்சஸிங் லிஸ்ட் எலமெண்ட்னா ஒன்றும் இல்லை. நம்ம இண்டெக்ஸிங் ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஆக்சஸிங் எலமெண்ட் ஆர் இண்டெக்ஸிங். ஓகே, இப்போ எப்படி நம்ம லிஸ்ட்டை வந்து இண்டெக்ஸ் மூலியமா ஆக்சஸ் பண்றது, இதே எடுத்துக்குவோம். இந்த டப்பிள் டு லிஸ்ட்டையும் எடுத்துக்குவோம். பிரிண்ட்
பிரிண்ட் இதுல டப்பிள்ஸ் டு லிஸ்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸிங் எப்படி பண்றது அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம வேல்யூஸ் கொடுத்தோம்னா அதுதான் இண்டெக்ஸிங். அதாவது ஒரு லிஸ்ட்டோ இல்லை டப்புளோ இல்லை செட்டோ, அது செட்டை வந்து நம்ம இண்டெக்ஸ் மூலியமாக ஆக்சஸ் பண்ண முடியாது. டப்புள், லிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிங் இது மூணுமே நம்ம இண்டெக்ஸ் மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் டப்புள் டு லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதாவது அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 23. ஓகே, நான் டேட்டாவே கொடுத்துறேன். நம்ம இது குழப்பம். ஓகேங்களா? ஸோ டேட்டாவே கொடுத்துறேன். ஓகே, போய் 2, 35, ஸ்ட்ரிங் கொடுத்துக்கோம். அண்ட் டாக் கேட். ஓகேங்களா? கமா கொடுத்துட்டேன். ஓகே, எதனால நமக்கு எரர் காட்டுது? ஓகே இங்கே ஓகே இங்கே வந்து நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுக்கல. ஓகே, அதனால தான் அது எரர் காட்டுது. ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். டப்பிளில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு என்ன இருக்கு? சரி, டப்பிள் டு லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்கு? 35 இருக்கு. நம்ம நேம் மாற்றலாம், லிஸ்ட் மட்டும் இருக்கட்டும். இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். அது லிஸ்ட்ல டப்பிள் டு லிஸ்ட் கிடையாது, லிஸ்ட் நம்ம பேர் மாத்தணும் இல்லையா? ஸோ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது 35. நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா 35 அப்படின்னு. ஒரு வேலை நான் 2 கொடுத்தேன்னா ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வரும். ரெண்டாவது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? ஆண்ட்ங்கிற வேல்யூ இருக்கு. ஓகே, ஆண்ட்ங்கிற வேல்யூ எனக்கு கரெக்டா. நெகட்டிவ் இண்டெக்ஸ்லயும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். -2 கொடுத்தோம்னா நமக்கு இந்த டாக் அப்படிங்கிற வேல்யூ வரும். ஏன்னா மைனஸ் இண்டெக்ஸ்ல வந்து நமக்கு -1, -2, -3, -4, -5ன்னு இண்டெக்ஸிங் ஆயிருக்குன்னு தெரியும். நம்ம ஸ்ட்ரிங் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். இப்போ மைனஸ் இண்டெக்ஸ்ல நம்ம கொடுத்தோம்னா நமக்கு டாக்ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? டாக்ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கோம். ஓகே, அடுத்து லிஸ்ட் ஸ்லைசிங். நம்ம லிஸ்ட் இது ஸ்ட்ரிங்ல பார்த்துருப்போம். ஸ்லைசிங்னா என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை, அந்த நடுவில் கோலன் வச்சு எண்ட் வேல்யூ கொடுக்காம ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்காம நம்ம அந்த பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? அதுதான் இந்த லிஸ்ட் ஸ்லைசிங். லிஸ்ட் ஸ்லைசிங்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. லிஸ்ட் ஸ்லைசிங் ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா லிஸ்ட் நேம், லிஸ்டோட நேமு, அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்டார்ட் வேல்யூ கோலன் எண்ட் வேல்யூ கோலன் ஸ்டெப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ட்ங்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடும். ஸ்டார்ட்ங்கிற வேல்யூல இருந்து இப்போ நான் 2 அப்படின்னு ஸ்டெப் ஈக்குவல்ஸ் 2 கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது ஸ்டெப்புங்கிற இடத்துல 2 கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டார்ட்ல இருந்து ஒரு வேல்யூ விட்டு ரெண்டாவது வேல்யூ. ஓகேங்களா? அப்புறம் அந்த ரெண்டாவது வேல்யூ விட்டு ஒரு வேல்யூ வந்துச்சு இல்லையா? அந்த வேல்யூ விட்டு இன்னொரு வேல்யூ. இப்போ வந்து நான் இந்த லிஸ்ட்டை வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு நம்பர் லிஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நம்பர் லிஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். அதுக்கு வந்து நம் அப்படின்னு அந்த லிஸ்ட்டுக்கு நம்னே ஒரு பேர் வச்சுக்கிறேன். நம் லிஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? மொத்தம் 9 வேல்யூ இருக்கு. 10 0 இன்னொரு வேல்யூ கொடுத்துருவோம் 0. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரிண்ட் எனக்கு நான் லிஸ்ட் முதல்ல நம்ம இப்போ நம்மளோட லிஸ்ட் நம்ம கால் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லைஸ் பண்ண போறோம். ஸ்லைஸுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கணும். ஸ்டார்டிங் வேல்யூ எப்பவுமே இண்டெக்ஸா தான் இருக்கணும். இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு எண்டு நம்ம கிட்ட 10 வேல்யூ இருக்கு. ஸோ 6th இண்டெக்ஸ் வரைக்கும் 10 வேல்யூ இருக்கா? 10th இண்டெக்ஸ் கொடுத்துறேன். ஸ்டெப்புங்கிற இடத்துல நான் 2 கொடுக்குறேன். எனக்கு என்னென்ன பிரிண்ட் ஆகுனா 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5. சரி, இருங்க நான் ரன் பண்றேன். உங்களுக்கு ஆன்சர் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்களா? 2, 4, 6, 8, 0. ஓகேங்களா? இப்போ எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா நான் 1வது இண்டெக்ஸ்ல இருந்து எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 1வது இண்டெக்ஸ்னா என்னது? இது 2 தான் 1வது இண்டெக்ஸ். 2க்கு அப்புறம் ஒரு வேல்யூ விட்டுருச்சு. ஓகேங்களா? இப்போ 2 ஸ்டெப் அப்படின்னா ஒரு வேல்யூ விட்டுரும்.
ஒரு வேல்யூ விட்டுட்டு ரெண்டாவதா இருக்கிற வேல்யூ தான் எடுக்கும். ஸோ 2க்கு அப்புறம் ஒரு வேல்யூ விட்டு 4, 4க்கு அப்புறம் ஒரு வேல்யூ விட்டு 6, 6க்கு அப்புறம் ஒரு வேல்யூ விட்டு 8, 8க்கு அப்புறம் ஒரு வேல்யூ விட்டு 0 அப்படின்னு நமக்கு கரெக்டா கொடுத்துருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டார்டிங் 0ன்னு மாத்தேன். அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1, 3, 5, அதாவது இந்த 6, அதாவது இந்த 2 இருக்கிற இடத்துல 1ன்னும், இந்த 4 இருக்கிற இடத்துல 3ன்னும், இந்த 6 இருக்கிற இடத்துல 5ன்னும், இந்த 8 இருக்கிற இடத்துல 7ன்னும், இந்த 0 இருக்கிற இடத்துல 9ன்னும் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். பாப்போமா? பாத்தீங்களா? 1, 3, 5, 7, 9ன்னு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, இவ்வளவுதாங்க ஸ்லைசிங். நீங்க வேணா இந்த ஸ்டார்டிங் கொடுக்காம எண்டிங் மட்டும் கொடுக்கறது, இந்த ஸ்டார்டிங் கொடுத்துட்டு எண்டிங் கொடுக்காம விட்டா மொத்தமும் வர்றது, இந்த மாதிரிலாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம அடுத்த கான்செப்ட் போவோம். மாடிஃபையிங் லிஸ்ட் எலமெண்ட். மாடிஃபையிங் லிஸ்ட் எலமெண்ட். மாடிஃபை லிஸ்ட் எலிமெண்ட். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். மாடிஃபைங் லிஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? நான் லிஸ்ட் என்ன கொடுத்துறேன். லிஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் பிராக்கெட் 2, 5, ஸ்ட்ரிங் 2 கொடுத்துக்கலாம். சி கார்டு கேட். ஓகே, இப்போ நான் வந்து 4 வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து எப்படி மாடிஃபை பண்றதுன்னு காட்ட போறேன். ஓகேங்களா? இப்போ லிஸ்ட் இண்டெக்ஸிங் மூலியமா தான் மாடிஃபை பண்ண முடியும். லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இண்டெக்ஸிங்ல நான் ரெண்டாவது இண்டெக்ஸ், அதாவது இந்த கார்டு அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து நான் செலக்ட் பண்றேன். ரெண்டாவது இண்டெக்ஸ்ல கார்டுங்கிற இந்த ஸ்ட்ரிங் தானே இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல்ஸ் டு அதை எனக்கு கேட்டு ஆண்ட்னு மாத்திடுறேன். ஆண்ட் அப்படின்னு மாத்திடுறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் வந்து லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன். எனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து மாறி இருக்கும். எனக்கு அந்த வேல்யூ மாறி எனக்கு வந்து கார்டுங்கிற இடத்துல எனக்கு ஆண்ட்ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கும். பாத்தீங்களா? கார்டுங்கிற இடத்துல எனக்கு ஆண்ட்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து மாடிஃபை ஆயிடுச்சு. இதுதான் மாடிஃபை கான்செப்ட். ஓகேங்களா? நீங்க மைனஸ் இண்டெக்ஸ்ல கொடுத்து -2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த கார்டு இண்டெக்ஸ் தான் குறிக்கும். ஓகேவா? -2 கொடுத்தீங்கனாலும் கார்டு இண்டெக்ஸ் தான் குறிக்கும். +2 கொடுத்தீங்கனாலும் இதை தான் குறிக்கும். அதாவது -2 அப்படிங்கிறது இந்த பக்கத்துல இருந்து போகும். ஓகேங்களா? மைனஸ் இண்டெக்ஸிங் வேல்யூ ரிவர்ஸ்ல டிராவல் ஆகும். ஆனா பிளஸ் இண்டெக்ஸ்ங்கிற வேல்யூ ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆகும். ஓகேங்களா? இந்த லைன் பிளஸ் வேல்யூ இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகும், மைனஸ் வேல்யூ இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். ஓகே, அடுத்து இது நான் மாடிஃபைங் கான்செப்ட் அவ்வளவுதான். அடுத்து இதை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆடிங் எலமெண்ட். ஆடிங் எலமெண்ட் இன் லிஸ்ட். எலமெண்ட் இன் லிஸ்ட். ஓகேங்களா? ஆடிங் எலமெண்ட் இன் லிஸ்ட். ஆடிங் எலமெண்ட் லிஸ்ட்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. மெத்தட்ஸ் மூலியமா தான் நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ள வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அதாவது எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஒவ்வொரு வேல்யூவும் எலமெண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பெண்ட் மெத்தட். அப்பெண்ட் மெத்தட். அப்பெண்ட் மெத்தட். ஓகே, இந்த அப்பெண்ட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வேல்யூவை லாஸ்ட்ல ஆட் பண்ணும். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். லிஸ்ட். ஓகேவா? லிஸ்ட் ஈக்குவல்ஸ் டு 25, 30, 55, 67. மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போ நம்பர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் அப்பெண்ட் யூஸ் பண்றேன். அப்பெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். டாட் அப்பெண்ட் இருக்குங்களா? சரி, அப்பெண்ட் மெத்தட் நம்ம கால் பண்ணி என்ன வேல்யூவை அப்பெண்ட் பண்ண போறோம். நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அப்பெண்ட் பண்றேன். ஸ்ட்ரிங் வேல்யூ ஆண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேல்யூவை அப்பெண்ட் பண்றேன். லிஸ்ட்டுக்குள்ள ஆண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேல்யூவை ஆட் பண்றேன். நான் அதுக்கு அப்பெண்ட்ங்கிற மெத்தடை நான் யூஸ் பண்றேன். ஆண்ட் வந்து எங்க போய் ஆட் ஆகும் அப்படின்னா இந்த ஃபைனல், இந்த கடைசியில போய் ஆட் ஆயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ்ல போய் இந்த ஆண்ட்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து நமக்கு ஆட் ஆயிடும். இப்போ நான் ரன் பண்றேன். சாரி, நமக்கு எதுவும் பிரிண்ட் பண்ணல இல்லையா? அப்பெண்ட் கொடுத்துட்டோம். நான் பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நான் ரன் பண்றேன். பாத்தீங்களா? எனக்கு ஆண்ட்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து கடைசியா ஆட் ஆயிடுச்சு. இதுதான் அப்பெண்ட் மெத்தட். அப்பெண்ட் மெத்தட்ல நம்ம என்ன லிஸ்ட் கொடுத்தாலும் அப்பெண்ட் ஆகும், டப்பிள் கொடுத்தாலும் அப்பெண்ட் ஆகும், எது கொடுத்தாலும்
இது இப்படி அப்பெண்ட் பண்ணிடுறோம். இப்போ ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்பெண்ட் பண்றேன், 30 அப்படிங்கிற இன்டீஜர் வேல்யூ அப்பெண்ட் பண்றேன். இன்னொன்னு லிஸ்ட் டூப்ளிகேட் வேல்யூஸையும் அலோவ் பண்ணும். இந்த 30 இங்க இருக்கா, ஆனாலும் இந்த 30 போய் இது கூட சேர்ந்துக்கும். நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நான் ரன் பண்றேன், அப்பன் 30 கொடுக்குறேன். இங்கேயும் ஒரு 30 இருக்கு, டூப்ளிகேட் வேல்யூவா மறுபடியும் ஒரு 30 நான் அப்பன் பண்ணிருக்கேன். அது டூப்ளிகேட் வேல்யூ தான், பட் அலோவ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஓகே, நான் மறுபடியும் இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன், 50ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். 50ங்கிற வேல்யூ உள்ள சரி நான் அப்பன் பண்றேன். 50ங்கிற வேல்யூ எனக்கு சக்சஸ்ஃபுல்லா அப்பெண்ட் ஆயிடுச்சு. அதாவது அப்பெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூவை எந்த டேட்டா டைப்பா இருந்தாலும் அதை வந்து லாஸ்டா ஆட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஓகே, இப்போ வந்து லாஸ்டா ஆட் பண்ணி விடுது. மேபி இப்போ நான் இன்னொரு லிஸ்ட் கொடுக்குறேன், இன்னொரு லிஸ்ட் கொடுக்குறேன். இந்த லிஸ்ட் வந்து நான் இதில் ஆட் பண்றேன் அப்படின்னா, நான் 3, 2, 5 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நான் இது கூட அப்பெண்ட் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, எரர் ஷோ பண்ணும். அப்பெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்பெண்ட் ஆயிடுச்சு, ஆனால் லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் அப்பெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது இது வந்து 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ்ல ஒரு லிஸ்டே அப்பெண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி நமக்கு வந்து எப்படி அப்பெண்ட் ஆகணும்னா 3, அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது எப்படின்னா 3, 2, 5 அப்பெண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இந்த மொத்த வேல்யூவும் போய் அப்பெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மொத்த வேல்யூவும் போய் அப்பெண்ட் ஆயிரும். அதாவது லாஸ்ட்ல இருக்கிற ஒரு இண்டெக்ஸ்ல, லாஸ்ட் இந்த அப்பெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது லாஸ்ட்ல இருக்கிற ஒரு இண்டெக்ஸ்ல இங்க நம்ம எதை கொடுத்தாலும் கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். ஓகேங்களா? இங்க 3 வேல்யூ இருக்கு, சோ நான் 3 இண்டெக்ஸ் அலோகேட் பண்ணி இந்த 3 வேல்யூ கொண்டு அங்க போடணும் அப்படினால இந்த அப்பெண்ட் வேல்யூ அப்பெண்ட் மெத்தட் நடக்காது. கடைசியா என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸ்ல கொண்டு போய் இந்த மொத்த வேல்யூ தூக்கி போட்டுரும். ஓகேங்களா? அப்பெண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்சர்ட் மெத்தட். இன்சர்ட் மெத்தட். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஃபங்க்ஷன் எதை கால் பண்ணுவாங்க, மெத்தட்ஸ் எதை கால் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்டர் எதை கால் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப் வந்து கிளாஸ் பேஸ்ட்ல அது எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன். எல்லாமே ஃபங்க்ஷன் தான். கிளாஸ் பேஸ்ட்ல எக்ஸிக்யூட் ஆகிறது எல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னும், ஒரு டேட்டா டைப் மேல ஒரு ஆப்ரேஷனை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படுற இந்த அப்பெண்ட், இந்த இன்சர்ட், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு மெத்தட்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். ஒரு கிளாஸ்ல இருந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னும், ஒரு டேட்டா டைப் மேல பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனை மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்சர்ட் லிஸ்ட் டாட் இன்சர்ட். லிஸ்ட்டுங்க நான் வேல்யூ கொடுக்கவே இல்லை, ஸோ இந்த லிஸ்ட்டையே நான் தூக்கி இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம வேணா லிஸ்ட் 1 கொடுத்துக்கோ, இதையும் லிஸ்ட் 1 மாற்றிக்கோ. ஓகேவா? ஓகே, இப்போ இண்டெக்ஸ், சரி இன்சர்ட், சரி இண்டெக்ஸ் இல்லை இன்சர்ட், இன்சர்ட் அப்படியே இன்சர்ட். நான் வந்து அதாவது போன அப்பெண்ட்ல நம்ம என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் வேல்யூ அதுவாகவே எடுத்துக்கிட்டு ஃபைனலுக்கு கொண்டு போய் ஆட் பண்ணி விட்டோம். நான் இப்போ என்ன சொல்றேன், 1வது இண்டெக்ஸ்ல எனக்கு ஆண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை கொண்டு போய் எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இன்சர்ட் பண்ண சொல்லிட்டு நான் லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்றேன். லிஸ்ட் 1 நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஆண்ட்ங்கிற இந்த ஸ்ட்ரிங் போய் ஆட் ஆயிருச்சு. எப்படி இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த அப்பெண்ட்ல வந்து நம்ம எந்த ஒரு இண்டெக்ஸையும் கொடுக்கல, ஸோ அது ஃபைனல்ல கொண்டு போய் ஆட் பண்ணிடுறோம். அதாவது அப்பெண்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ல கொண்டு போய் ஃபிக்ஸ்டா, ஃபைனல் இண்டெக்ஸ்ல கொண்டு போய் ஃபிக்ஸ்டா ஆட் பண்ணிடுறோம். ஆனா இன்சர்ட் அப்படி கிடையாது. நம்ம எந்த இண்டெக்ஸ்ல கொண்டு போய் ஆட் பண்ண சொல்றோமோ அந்த இண்டெக்ஸ்ல கொண்டு போய் ஆட் பண்ணிடுறோம். மேபி இங்க டப்பிள் கொடுத்தேன் அப்படின்னாலும் சரி, இங்க நான் லிஸ்ட் கொடுத்தேன், டப்பிள் கொடுத்தாலும் ஆட் பண்ணும், லிஸ்ட் கொடுத்தாலும் ஆட் பண்ணலாம். லிஸ்ட்டே கொடுக்கேன் 3, 5 இதை வந்து எனக்கு அப்டேட் பண்ணிவிடு, இதை வந்து இதுக்குள்ள எனக்கு இன்சர்ட் பண்ணிவிடு அப்படின்னா, இதுவும் அப்பெண்ட் மாதிரி எந்த இதுல கொடுக்குறோமோ அந்த இண்டெக்ஸ்ல இந்த மொத்த வேல்யூ கொண்டு போய் அப்பெண்ட் பண்ணி விட்டுரும். சரி, இன்சர்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? நான் ரன் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா, 1வது இண்டெக்ஸ்ல எனக்கு 3 வேல்யூ இருக்கு. எனக்கு 1, 2 அந்த வேல்யூ. இப்போ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லயும், இது செகண்ட் இண்டெக்ஸ்லயும், இது தேர்ட் இண்டெக்ஸ்லயும் எனக்கு விழுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அப்படி விழுகாது. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த ஒரு இண்டெக்ஸ் அப்படியே அலோகேட் பண்ணி இந்த லிஸ்ட்டுக்கு அது கொடுத்துரும். ஓகேங்களா? இன்சர்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நான் இன்சர்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னா மொத்தத்தையும் கொண்டு போய் இந்த மொத்த லிஸ்ட்டையும் கொண்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நமக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. மல்டிபிள் லிஸ்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே போகலாம். இந்த செகண்ட் வேல்யூலையும் நீங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கலாம், தேர்ட் இண்டெக்ஸ்லயும் நீங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லயும் நீங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கலாம். ஏன் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். எத்தனை இண்டெக்ஸ் வேணாலும் நீங்க லிஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். எத்தனை டேட்டா டைப்ஸ் வேணா நீங்க கொடுக்கலாம். ஏன் டிக்ஷனரியை கூட நம்ம லிஸ்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த கலெக்ஷன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த கலெக்ஷனுக்குள்ள வரதையும் இன்டர்சேஞ்சில் கொடுத்துக்கலாம். மற்ற டேட்டா டைப்ஸ், இன்டர் டேட்டா டைப்ஸ், கேரக்டர் டேட்டா டைப்ஸ் எதுவா இருந்தாலும் இந்த லிஸ்ட்டுக்குள்ள
செட் டியூபிள்குள்ளேயும் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம், செட்டுக்குள்ளேயும் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம், டிக்ஷனரிக்குள்ளேயும் நம்ம ஒரு லிஸ்ட்டை டியூப்ல எதை வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கலெக்ஷன்ஸோட பெனிஃபிட். அதான் இந்த கலெக்ஷன்ஸோட ஃபியூச்சர். ஓகேங்களா? பெனிஃபிட்டாலும் ஃபியூச்சர்னாலும் ஒன்று தான், டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றதுக்காக சொன்னேன். ஓகே, இப்போ வந்து நான் ரன் பண்ணி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல மொத்த லிஸ்ட் கொண்டு போய் போட்டுருச்சு. இதுதாங்க லிஸ்ட் இன்செர்ட். இன்செர்ட்ல இவ்வளவுதான். இன்செர்ட் இவ்வளவுதான். இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் எக்ஸ்டெண்ட் மெத்தட். எக்ஸ்டெண்ட் அதுக்கும் நான் இந்த லிஸ்ட் தூக்கி கொடுக்குறேன். எக்ஸ்டெண்ட் மெத்தட். எக்ஸ்டெண்ட் மெத்தட் எப்படி யூஸ் ஆகுது? எக்ஸ்டெண்ட் மெத்தட் வந்து இப்போ நான் லிஸ்ட் அதே மாதிரி லிஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் டாட் போட்டு எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அப்படின்னு கொடுத்து நான் வந்து இதுக்குள்ள ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்றேன். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த ஒன்னாவது இண்டெக்ஸ்ல இந்த மொத்த வேல்யூ கொண்டு போய் போட்டுரும் அப்படின்னு. இந்த மொத்த வேல்யூ கொண்டு போய் போடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்டெண்ட் கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இப்போ நான் வேல்யூ கொடுத்து நான் ரன் பண்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். 2, 3, 5 என்னடா எல்லாத்துக்கும் 2, 3, 5 கொடுக்குற. அதுதான் சீக்வன்ஸா வருது கீபோர்ட்ல. அதான் எனக்கு கம்ஃபர்டாகவும் இருக்கு. ஸோ அதே கொடுத்துக்கிறேன். நம்ம கான்செப்ட் புரிஞ்சா போதும்ல, நம்பரா முக்கியம். ஓகே, நான் ரன் பண்றேன். சாரி, நம்ம பிரிண்ட் பண்ணல, பிரிண்ட் பண்ணிக்கோ. பிரிண்ட் லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாத்தீங்களா, எனக்கு இங்க பாருங்க, எனக்கு வந்து நான் ஒன்னாவது இண்டெக்ஸ்ல கொண்டு போய் இதை ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இதே கொண்டு போய் அப்படியே ஆட் பண்ணி விட்டுருச்சு. ஒன்னாவது இண்டெக்ஸ்ல இதை அந்த மொத்த லிஸ்ட்டையும் கொண்டு போய் ஒன்னாவது இண்டெக்ஸ்ல போட்டுருச்சு. அதே மாதிரி அப் அண்டும் இந்த மொத்த லிஸ்ட்டையும் கொண்டு போய் கடைசி இண்டெக்ஸ்ல போட்டுருச்சு. ஆனா எக்ஸ்டெண்ட் அப்படி பண்ணல பாருங்க. எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஒரு வேல்யூவை கடைசி இண்டெக்ஸ்லயும், இந்த ஒரு வேல்யூவை கடைசி இண்டெக்ஸ்க்கு அடுத்த வேல்யூ வரும், இந்த இதை கடைசி இண்டெக்ஸ்லயும் போட்டுருச்சு. ஓகேங்களா? அதாவது இந்த 3 வேல்யூக்கும் 3 இண்டெக்ஸ் அலோகேட் பண்ணி அந்த இண்டெக்ஸ்ல கொண்டு போய் இந்த 3 வேல்யூ போட்டுருச்சு இந்த எக்ஸ்டெண்ட் மெத்தட். ஓகே, இவ்வளவுதான் எக்ஸ்டெண்ட் மெத்தட். இதை விட பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது இதுக்கு. இவ்வளவுதான் எக்ஸ்டெண்ட் மெத்தட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸ்டெண்ட் மெத்தட். அவ்வளவுதான். நான் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் ரிமூவிங் எலமெண்ட். ரிமூவிங் மட்டும் கொடுக்குறேன். சோம்பேறிதான் டைப் பண்றது. ரிமூவிங் எலமெண்ட். ஸோ நான் ரிமூவிங் மட்டும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரிமூவிங் எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரிமூவ் மெத்தட் தான் பார்க்க போறோம். அந்த ரிமூவ் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரே நிமிஷம், இப்போ நான் இந்த லிஸ்ட் தூக்கி போட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே லிஸ்ட் போட்டுக்கிறேன். ஓகே, நான் இந்த லிஸ்ட் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் 1 டாட் ரிமூவ் வேல்யூ. லிஸ்ட் இங்க இல்லையா? ஓகே, 25 அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுக்குறேன். ஓகேவா? 25 வேல்யூவை நான் இங்க பாஸ் பண்றேன். எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 25ங்கிற வேல்யூ டெலிட் பண்ணிடும். ஓகே, இப்போ நான் வந்து நான் லிஸ்ட்டை ஆட் பண்றேன். சரி, லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு வந்து 25 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிருக்கும். ஓகே, லிஸ்ட் 1 நான் பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா 25ங்கிற வேல்யூ எனக்கு ரிமூவ் ஆயிருச்சு. இதுதான் இந்த ரிமூவ் ஃபங்க்ஷனோட ஒர்க். அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது வந்து பாப் ஃபங்க்ஷன். இந்த பாப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இல்லையா சொல்றேன், பாப் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாட் பாப் பாப் இதுல வந்து நம்ம இண்டெக்ஸ் கொடுக்குறோம். இதுல வந்து ரிமூவ்ல வந்து நம்ம வேல்யூ கொடுத்தோம். இதுல வந்து நம்ம இண்டெக்ஸ் கொடுக்குறோம். பாப்ல நம்ம இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற 55 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது ரிமூவ் வேல்யூ கிடையாது, இது வந்து பாப். அதாவது அதை வந்து தூக்கி வீசிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 55 அப்படிங்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற 55ங்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணிருச்சு. ரிமூவ் ஃபங்க்ஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரிமூவ் ஃபங்க்ஷனை நம்ம வேல்யூவை கொடுப்போம், பாப் ஃபங்க்ஷனை நம்ம இண்டெக்ஸை கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான் பாப். பாப் அப்படிங்கிறது வந்து இண்டெக்ஸை கொடுப்போம். ஆனா இண்டெக்ஸை கொடுக்காம பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, லிஸ்ட் 1 டாட் பாப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து கடைசியில இருக்கிற இந்த எலமெண்ட் மட்டும் காணாம போயிடும். பாப் கொடுத்துட்டு நான் எந்த இண்டெக்ஸ் கொடுக்காம விட்டேன் அப்படின்னா, கடைசியில இருக்கிற இந்த எலமெண்ட் மட்டும் எனக்கு காணாம போயிடும். ரன் பண்ணட்டுமா? பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கடைசியில இருக்கிற 67 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் பாப் கொடுத்தோம். பாப்ல இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ மட்டும் டெலிட் பண்ணுவோம். வெறும் பாப் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை டெலிட் பண்ணிடும். அடுத்து டெல் ஸ்டேட்மெண்ட்.
டெல் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு வந்து ஓகே இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். டெல் டெல்லுன்னொன்னே டெல் பிராண்டுக்கு போயிருக்கு. டெல்லுங்கிறது இங்கே ஒரு கமாண்ட். டெல் லிஸ்ட் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ், ஒரே ஒரு இண்டெக்ஸை மட்டும் 1 அப்படிங்கிற இண்டெக்ஸ், அதாவது இந்த 30 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் எனக்கு தூக்கு, ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். பாத்தீங்களா, அந்த 30 வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ மட்டும் டெலீட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நான் எதுவுமே கொடுக்கலன்னு வையே, டெல் லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த லிஸ்ட் 1க்குள்ள இருக்கிற மொத்த வேல்யூவும் டெலிட் ஆயிடும். மொத்த வேல்யூ டெலிட் ஆச்சுன்னா ஒரு வேல்யூமே இருக்காது. எதை வந்து ஷோ பண்ணும் அப்படின்னா இங்கதான் ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் வரும், எரர். ஏன்னா பிரிண்ட் 1 அப்படிங்கிறதே டெலிட் ஆயிடுச்சு, அதாவது அதோட மெமரி மொத்தமா இந்த டெல் ஸ்டேட்மெண்ட் டெலிட் பண்ணிருச்சு. அதாவது இங்க அர்த்தம் என்ன அப்படின்னா இங்க வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகேவா, இங்க வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். அதாவது எப்படின்னா இது என்டையர் இது இருந்த இடமே தெரியாம அட்ரஸோட சேர்த்து நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அட்ரஸோட சேர்த்து டெலிட் பண்ணதுனால லிஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ நான் பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த நான் டெலிட் பண்ணிட்டேன், அப்படி எப்படி இருக்கும்? அதனாலதான் எனக்கு எரர் காட்டுது. இங்க பாருங்க, நேம் லிஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்டு, அதாவது லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவே வேரியபிளே இல்ல, லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் 1 அப்படிங்கிற ஒரு வேரியபிளே இல்ல, ஏன்னா இங்க நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுதான் டெல் ஸ்டேட்மெண்ட். ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்தேன்னா ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் டெலிட் பண்ணும், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் டெலிட் பண்ணும். நான் என்டையர் லிஸ்ட்டையும் கொடுத்தேன்னா என்டையர் லிஸ்ட் இருந்த இடமே தெரியாம அழிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் டெல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து கிளியர். லிஸ்ட் 1 டாட் கிளியர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை. டெல் அப்படிங்கிறது வந்து டெல் லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா இருந்த இடமே தெரியாம அழிச்சிடும். ஆனா லிஸ்ட் 1 டாட் கிளியர்னு கொடுத்தேன் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற வேல்யூ மட்டும் அழிச்சிடும். இந்த 25 30 50 70 67 இருக்கா, இந்த கிளியர் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மொத்த வேல்யூவை டெலிட் பண்ணிட்டு எம்டி லிஸ்டா நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, எம்டி லிஸ்டா விடலாமா ப்ரோ அப்படின்னா தாராளமா விடலாம். பாத்தீங்களா, எம்டி லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டுக்கு நம்ம எம்டியான ஒரு வேல்யூவும் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஓகே, அடுத்த கான்செப்ட் லென்த். லிஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதே கான்செப்ட் நம்ம ஸ்ட்ரிங்லயும் பார்த்திருப்போம், ஸ்ட்ரிங்லயும் இருக்கு, டப்பிள்ஸ்லயும் இருக்கு, எல்லா சீக்வன்ஸ்லயும் இந்த லென்த்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லிஸ்ட் லென்த், LENTH, லென்த் கரெக்ட் தானே? சரி, GTH லென்த். ஓகேங்களா, இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது அப்படின்னா லென் ஃபங்க்ஷன் தான். ஆஃப் கோர்ஸ் லென் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஏன் ப்ரோ இப்போ ஃபங்க்ஷன் சொல்றீங்க அப்படின்னா இப்போ நான் போடும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க, print லென், சரி, print ஸ்கொயர் பிராக்கெட் லென், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இதை இந்த லிஸ்ட் 1 அப்படிங்கிற இந்த லிஸ்ட் நான் உள்ள அனுப்புறேன். லிஸ்ட் 1 நான் உள்ள அனுப்பிட்டேன். இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த லிஸ்ட் தூக்கி இந்த லிஸ்ட் தூக்கி இங்க போட்டுறேன். ஓகே, இப்போ நான் லென்த் ஆஃப் லிஸ்ட் 1 கொடுத்தேன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இண்டெக்ஸ் அப்படிங்கும் போது இங்க வந்து மூணாவது இண்டெக்ஸ் தான் லாஸ்ட். ஆனா லென்த் அப்படின்னு வரும்போது இங்க எத்தனை கவுண்ட் இருக்கோ அத்தனை கவுண்ட் தான் எடுத்துக்கும். 1 2 3 4. ஓகேங்களா, லென்த் லிஸ்ட் 1 அப்படின்னா நமக்கு 4ன்னு பிரிண்ட் ஆகும். பாத்தீங்கன்னா 4ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் லென்த் ஃபங்க்ஷனோட பெனிஃபிட். சரி, இதுதான் லென்த் ஃபங்க்ஷனோட யூசேஜ். ஏன் ப்ரோ இதை லென்த் ஃபங்க்ஷன் சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, ஆக்சுவலி லிஸ்ட் டாட் ரிமூவ் கொடுக்கும், லிஸ்ட் 1 டாட் பாப்னு கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம டாட் வச்சு இதெல்லாம் யூஸ் பண்றதுனால இது வந்து மெத்தட்ஸ். ஓகேங்களா, டாட் வச்சு யூஸ் பண்றதெல்லாம் மெத்தட்ஸ். இது இந்த லிஸ்ட்டை, அதாவது இந்த ஹோல் டோட்டல் லிஸ்ட்டையும் நம்ம இந்த லென்த்தோட பேராமீட்டரா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா பேராமீட்டர்னா என்ன ப்ரோ அப்படின்னா ஃபங்க்ஷன் கான்செப்ட் நடக்கும்போது பேராமீட்டர்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் சொல்றேன். இப்போ லென்த்துக்குள்ள கொடுக்கப்படுற ஒரு வேல்யூங்கிறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பேராமீட்டர் அப்படின்னா லென்த்துக்குள்ள கொடுக்கப்படுற, லென்த் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்கப்படுற ஒரு வேல்யூ, ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கப்படுற வேல்யூ தான் பேராமீட்டர். ஓகே, இப்போ 4 அப்படிங்கிற வேல்யூ வந்துருச்சு. இதுதான் லென்த் ஃபங்க்ஷனோட வேலை. ஓகே, இப்போ லென்த்துங்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா? இது வேற. ஓகே, இதை கமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் செக்கிங் எலமெண்ட் எக்ஸிஸ்ட். ஒன்றும் இல்லை, நம்ம ஆப்ரேட்டர்ல படிச்சிருக்கோம்ல, இன் ஆப்ரேட்டர், அதை தான் யூஸ் பண்ண போறோம். print இந்த லிஸ்ட் நான் எடுத்து கீழே போட்டுக்கிறேன். இந்த லிஸ்ட் எடுத்து நான் கீழே போட்டுக்கிறேன். 25 இன் லிஸ்ட் 1 கேட்கறேன். 25 அப்படிங்கிறது லிஸ்ட் 1க்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்கறேன்.
லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வரும், லிஸ்ட்டுக்குள்ள இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இப்போ நான் இருக்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ட்ரூ அப்படின்னு வந்துச்சு, ஏன்னா 25 அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு. இப்போ நான் 20 அப்படின்னு கொடுக்குறேன், 20 அப்படிங்கிற வேல்யூ இந்த லிஸ்ட்டுக்குள்ள இல்லை, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ்னு வந்துச்சு. இவ்வளோதாங்க, இவ்வளோதான் இந்த கான்செப்ட். இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த கான்செப்ட் லிஸ்ட்டை தூக்கி லூப்பில் கொடுக்குறது. ஆல்ரெடி லூப்பிங் கான்செப்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து நான் இதை வந்து லூப்பில் கொடுக்குறேன். ஃபார் ஐ இன், ஐ அப்படிங்கிறது இந்த ஃபார்க்குள்ள டிக்ளேர் பண்ண போற ஒரு வேரியபிள். ஐ இன் லிஸ்ட் 1, லிஸ்ட் 1, ஓகேங்களா? லிஸ்ட் 1, லிஸ்ட் கிடையாது, லிஸ்ட் 1. இது வேற, நான் தூக்கி மறுபடியும் காப்பி பண்ணி கொடுக்குறேன். லிஸ்ட் 1. இப்போ நான் பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்தேன், ஐ அப்படின்னு கொடுத்தேன்னா, ஐ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன வரும் தெரியுங்களா? சரி, நான் ரன் பண்றதுக்கு முன்னாடி என்ன வரும்னு சொல்லிடுறேன். இந்த 25, 30, 55, 67 அப்படிங்கிறத தனித்தனியா எனக்கு எடுத்து ஃபெச் பண்ணி எடுத்து தனித்தனியா கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். பாத்தீங்களா? இந்த ஃபார் லூப் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எவ்வளவு லென்த் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ 4 லென்த் இருக்கு அப்படின்னா அது புரிஞ்சுக்கோ நாம 4 டைம் ரன் பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ 4 டைம் ரன் பண்றது மட்டும் எடுத்துக்காது. இப்போ முதல் டைம் ரன் பண்ணும்போது இந்த ஐங்கிற வேல்யூ வந்து 25 இருக்கும். ஸோ பிரிண்ட் ஐ அப்படிங்கும்போது 25ன்னு பிரிண்ட் ஆயிரும். அப்படிதான் இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ டைம் ஃபார் லூப் சுத்தும் போது இந்த ஐக்கு அசைன் ஆயிரும். ஓகேங்களா? ஐ ஈக்குவல்ஸ் டு 25 ஃபர்ஸ்ட் டைம் சுத்தும் போது, ஐ ஈக்குவல்ஸ் 25 ஃபர்ஸ்ட் டைம் சுத்தும் போது, ஸோ பிரிண்ட் ஐன்னு கொடுக்கும்போது நமக்கு 25 பிரிண்ட் ஆயிரும். செகண்ட் டைம் சுத்தும் போது இந்த ஐயோட வேல்யூ 30, ஸோ நமக்கு 30ன்னு பிரிண்ட் ஆயிரும். தேர்ட் டைம் சுத்தும் போது இந்த ஐயோட வேல்யூ 55, ஸோ பிரிண்ட் ஐன்னு இருக்கிறதுனால 55ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஃபோர்த் டைம் சுத்தும் போது இந்த ஐயோட வேல்யூ 67, ஸோ பிரிண்ட் ஐன்னு கொடுக்கறதுனால 67 நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இவ்வளவுதாங்க இந்த ஃபார் லூப். ஓகே, லூப்பிங் கான்செப்ட் இவ்வளவுதான். அதாவது லிஸ்ட் த்ரூ லூப்பிங் இவ்வளவுதான். வைல் லூப்லயும் இது கொடுக்கலாம், நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நான் லூப்பிங் கான்செப்ட்ல வைல் லூப்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு ஃபார் லூப் வைல் லூப்ல நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இதே ஃபார் லூப்ல இன்னொரு மெத்தட்லயும் இந்த லிஸ்ட்டை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் எப்படிங்கிறத நீங்களே போட்டு பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து காமன் மெத்தட்ஸ். அதாவது இது வந்து ரிமூவிங், இது வந்து இன்சர்ட், இது வந்து ஆட் பண்றதுக்காக மட்டும், இது வந்து மாடிஃபை பண்றதுக்காக மட்டும், இது தனித்தனியா கான்செப்ட் இருந்துச்சு. இது வந்து காமனா எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, என்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்து கொடுக்குறேன். காப்பி த லிஸ்ட் பி. ஓகே, ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து இண்டெக்ஸ் லிஸ்ட் டாட், ஓகே பிரிண்ட் நான் கொடுத்துறேன். பிரிண்ட் லிஸ்ட் 1 டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் இதுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூவை கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் 55 அப்படிங்கிற வேல்யூ வந்து உள்ள பாஸ் பண்றேன். நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து 2ன்னு வந்துருச்சு. என்னன்னா இப்போ 2வது இண்டெக்ஸ்ல 55ங்கிற வேல்யூ இருக்கு அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஃபங்க்ஷன் ஷார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஷார்ட் SORT, அதுக்கு வந்து இந்த 55 கொடுக்க தேவையில்லை, வெறும் ஷார்ட்னு மட்டும் நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா போதும். இந்த ஷார்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த ஆர்டர்ல மாத்தும். இப்படி இருந்துச்சுன்னா அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். அதாவது இங்க இந்த வேரியபிள்ல நம்ம எதுவும் கொடுக்கல அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் இங்க மேல வச்ச உடனே நீ காட்டு பாருங்க, மேல ரிவர்ஸ் பூல் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ் அப்படின்னு காட்டுது. ரிவர்ஸ் பூல் அப்படிங்கறத வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம்னா டிசெண்டிங் ஆர்டர்ல கிடைச்சோம். இப்போ நமக்கு அசெண்டிங் ஆர்டர்லாம் கிடைக்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். ஆக்சுவலி எனக்கு நன்னு கிடைச்சிருக்கு, ஏன்னு தெரியல. லிஸ்ட் 1. ஓகே, பிரிண்ட்டுக்குள்ள போடக்கூடாது. ஓகே, இதை நான் வந்து தூக்கி முன்னாடி போட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, இதை தூக்கி நான் முன்னாடி போட்டுறேன். முன்னாடி போட்டு இப்போ நான் லிஸ்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்றேன். ஏன்னா இதை வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொடுக்கக்கூடாது. ஓகே, நான் லிஸ்ட் பிரிண்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல கிடைச்சிருச்சு 25. அதாவது 25, 30, 55. ஸோ நான் ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர் கொடுத்துருக்கேன் போல. ஓகே, இப்போ நான் வந்து இதோட ஆர்டரை மாத்துறேன். நான் ஆர்டர் மாத்திட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து மாறி போயிடும். ஓகேவா? வந்து இந்த 66 கொண்டு போய் இந்த லாஸ்ட்ல கொடுத்துறேன். ஓகே,
இப்போ வந்து இது வந்து ஆர்டர் மாறிடுச்சு. நான் ரன் பண்றேன், எனக்கு ஆர்டர் கரெக்டாக இருந்துச்சு. 25 30 55 67. இங்கே வந்து 25 55 30 67, அதாவது அசெண்டிங் இல்லாம இருக்கு, வரிசையா இல்லாம இருக்கு. இப்போ வந்து இப்போ ஷார்ட்ல அசெண்டிங் இல்லாம இருக்கு, இங்க அசெண்டிங் ஆயிடுச்சு. இப்போ நான் ஷார்ட்ல வந்து உள்ளுக்குள்ள ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கு. அந்த பேராமீட்டர் நான் ட்ரூன்னு மாத்தி விட்டுறேன். ட்ரூ அப்படின்னு மாத்தி விட்டேன்னா எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல கிடைக்கும். பாத்தீங்களா, எனக்கு வந்து இங்க கிடைச்சது 20 30 55 67 அப்படிங்கிறது எனக்கு 67 55 30 25 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து கவுண்ட். ஓகேங்களா, இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இது மொத்தத்தை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அப்புறம் இது சிஎல்எஸ் கொடுத்துக்கலாம். சிஎல்எஸ் கொடுத்தோம்னா இப்போ இங்கே ரன் ஆகிருக்கிறது எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கவுண்ட் பிரிண்ட், அதாவது ஷார்ட் ஃபங்க்ஷனை மட்டும், அந்த ஷார்ட் மெத்தடை மட்டும் நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் கூட கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஓகே இதை பார்க்கலாம். பிரிண்ட் லிஸ்ட் 1 நான் செலக்ட் பண்ணி டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்து டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்து நான் அதுக்குள்ள 25 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு 1ங்கிற வேல்யூ வரும். ஏன் 1ங்கிற வேல்யூ வருதுன்னா இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கும். நான் இப்போ ஒரு 25 3 டைம் கொடுக்குறேன். கமா 25 கமா 25 இப்போ நான் 3 டைம் கொடுத்துறேன். இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து 3ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ எனக்கு 3ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா 25 அப்படிங்கிற வேல்யூ இந்த லிஸ்ட்டுக்குள்ள 3 டைம் இருக்கு அப்படின்னு காட்டும். இதுதான் கவுண்ட் மெத்தடோட வேலை. நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். ரிவர்ஸ் நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் நம்பர் டாட் ரிவர்ஸ், சாரி லிஸ்ட் டாட் ரிவர்ஸ், லிஸ்ட் 1 டாட் ரிவர்ஸ் என்ன கொடுக்குறேன், ரிவர்ஸ். நான் ரன் பண்றேன், நன்னு வரும். ஏன் அப்படின்னா இதுவும் ஷார்ட் மாதிரி முன்னாடி தான் கொடுக்கணும். ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ரிவர்ஸ், அப்புறம் நான் லிஸ்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இருந்த வேல்யூ அப்படியே ரிவர்ஸா வந்திருக்கு. 25 55 30 67 25 25 இருந்தது 25 25 67 30 55 25 தலைகீழா மாறி வந்திருக்கு. அவ்வளவுதான் இந்த ரிவர்ஸோட வேலை. ஓகேங்களா, இப்போ வந்து நான் எதுக்காக நம்ம வந்து பிரிண்ட் கூட கொடுக்க கூடாது அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்ட் அதை வந்து ரிவர்ஸ் ஆக்கி மறுபடியும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே சேவ் பண்ணுவோம். நம்ம லிஸ்ட் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை ரீட் பண்ணும்போது அது வந்து நமக்கு இந்த நன் அப்படிங்கிற டேட்டாவை கொடுக்கும். ஏன்னா அதனால அதை ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். ஓகே, அடுத்து காப்பி லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு மக்களே. காப்பி லிஸ்ட். ஓகே, அதாவது ஒரு நிமிஷம், இப்போ நான் இந்த லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இதை தூக்கி நான் கீழே கொடுத்தேன். இப்போ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் இன்னொரு லிஸ்ட் ஓப்பன் பண்றேன். லிஸ்ட், ஓகேங்களா, லிஸ்ட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். லிஸ்ட் 2 ஈக்குவல்ஸ் டு இந்த லிஸ்ட் 1 நான் அசைன் பண்றேன். லிஸ்ட் 1 நான் அசைன் பண்றேன். இப்போ நான் பிரிண்ட் லிஸ்ட் 2 கொடுக்குறேன். பிரிண்ட் லிஸ்ட் 2 கொடுக்குறேன். சர்க்குலர் பேக்கெட் கொடுக்குறேங்க. லிஸ்ட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். பாத்தீங்களா, எனக்கு வந்து லிஸ்ட் 1ஓட அதே வேல்யூ வருது. ஏன்னா நான் இங்க வந்து லிஸ்ட் 1ஓட வேல்யூ தூக்கி நான் லிஸ்ட் 2க்கு அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது லிஸ்ட் 1 கிட்ட என்னென்ன வேல்யூ எல்லாம் இருக்கும் அது லிஸ்ட் 2க்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது லிஸ்ட் 2க்கு லிஸ்ட் 1 நான் அசைன் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் 1ல இந்த 25 55 30 67 25 25 வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே இந்த லிஸ்ட் 2நாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் இது ரெண்டுமே சேம் மெமரியை ஷேர் பண்ணும். இப்போ பாருங்க, நான் வந்து ரெண்டுத்துக்குமே ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர் நம்ம படிக்கும்போது நம்ம இந்த ஐடி ஃபங்க்ஷனை பத்தியும் படிச்சிருப்போம். ஐடி ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த மெமரி, அதாவது இந்த வேரியபிள் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு, அதாவது எந்த நம்பர்ல எந்த ஐடியில ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கறத அது காட்டும். ஓகேங்களா, நான் வந்து கமா கொடுத்து நான் இதையும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் கமா, சரி, ஐடி ஃபங்க்ஷன் நான் ஓபன் பண்ணி இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். லிஸ்ட் 1 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்களா, எனக்கு ரெண்டு ஒரே மெமரியில இருக்கு. இந்த மெமரியும் லாஸ்ட் 3 டிஜிட் பாருங்க, 928 928. ஓகேங்களா, ரெண்டு சேம் மெமரியை வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ இந்த சேம் மெமரியை நீங்க இது ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அதுக்கு தான் நான் வந்து காப்பி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்றேன். இப்போ லிஸ்ட் 2 அப்படிங்கிறது
ஏ டாட் சாரி லிஸ்ட் ஒன் டாட் காப்பி லிஸ்ட் ஒன் டாட் காப்பி அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா வேல்யூவும் இதுக்கு அசைன் ஆயிரும். ஓகேங்களா, இதுல இருக்கிற எல்லா வேல்யூவும் இதுக்கு அசைன் ஆயிரும். ஆனா இதோட அட்ரஸ் வந்து இதுக்கு அசைன் ஆகாது. வேணா செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாத்தீங்கன்னா வேல்யூ அசைன் ஆயிருக்கு, பட் இங்க பாத்தீங்கன்னா ஐடி வந்து மாறி இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த காப்பிக்கும் இந்த லிஸ்ட் தூக்கி ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு போறதுக்கும் வித்தியாசம் என்னன்ட்டு அதுக்காக தான், அதாவது ஒரே மெமரி ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காப்பி மெத்தடை உருவாக்குனாங்க. அடுத்து வந்து லிஸ்ட் கன்கார்டினேஷன். லிஸ்ட் கன்கார்டினேஷனா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு இந்த லிஸ்ட் 2க்கு சம் வேல்யூஸ் கொடுக்குறேன். லிஸ்ட் 2க்கு சம் வேல்யூஸ் கொடுக்குறேன். அது என்னன்னா 2,3,6 அந்த வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூ கொடுத்துட்டு பிரிண்ட் அப்படிங்கிறதுல லிஸ்ட் 1 ரொம்ப கன்கார்டினேஷன் ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னா லிஸ்ட் 1 பிளஸ் லிஸ்ட் 2 பிளஸ் கொடுங்க பிளஸ் லிஸ்ட் 2 அவ்வளோதாங்க. இப்போ கன்கார்டினேட் ஆயிரும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா 2, 3, 6 இது இந்த லிஸ்ட் 1 கூட கன்கார்டினேட் ஆயிடுச்சு. ஓகே மக்கள், அவ்வளோதான் லிஸ்ட். ஓகேங்களா, லிஸ்ட்ல இருக்கிற எல்லா கான்செப்டும் நடத்தியாச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் இன்னைக்கு போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். ஓகே மக்களே, பாய்.